வெளித்தலும் நேரம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரம் பார்த்தோம், என்ன பார்த்தோம் ஞாபகம் வந்துருச்சா? ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு மிகவும் 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 முக்கியமானது அது கீழ்ப்படிதல். கீழ்ப்படியாமல் இருக்கிற இடத்துல வெற்றி இருக்க முடியாதுன்னு பாருங்கள். ஒரு கம்பெனியில் இருந்தால் கூட யாருக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்குதுன்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியினுடைய சட்ட திட்டங்களுக்கு யார் அப்படியே கீழ்ப்படுகிறாங்களோ, அந்த கம்பெனியுடைய ஒவ்வொரு காரியங்களுக்கு யார் அப்படியே கீழ்ப்படிந்து நடக்கிறாங்களோ அவர்களே தான் அந்த கம்பெனியும் நேசிக்கும், அந்த கம்பெனியில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் நேசிப்பாங்க. ஏன்னா நம்முடைய சட்ட திட்டங்களுக்கு சரியான மனிதன் இவர், நம்முடைய சட்டத்திட்டங்களை அதிகமாக நேசிக்கிற மனிதர் இவர், நம்முடைய சட்டங்களை அப்படியே கடைபிடிக்கிற மனிதர்னு பார்க்கும்போது அவர்கள் எவ்வளோ காலம் தன்னோடு இருப்பார்களோ அவ்வளோ காலம் தங்களோடு தக்க வைத்துக் கொள்வதில் அந்த கம்பெனி எல்லா பிரயாசங்களையும் எடுக்கும். அதே போல தான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் கூட பாருங்கள், கீழ்ப்படுகிற பிள்ளைகள் தன்னோடு இருப்பதில் பெற்றோர் அதிகமாக விரும்புவாங்க. சில வீட்டிலலாம் பாருங்கள், என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளைங்க, கல்யாணம் கட்டி போனால் கூட எங்களோட இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னுவாங்க. நாங்கள் எங்கள் ஜீவிய காலமெல்லாம் என் பிள்ளை எங்களோட இருக்கணும்னு விரும்புகிறோன்னு. அப்படின்னா ஒரு கீழ்ப்படிதல் பார்க்கும்போதே அந்த கீழ்ப்படிதலில் ஒரு மனிதனை, ஒரு மனுஷியே, ஒரு சிறு பிள்ளையாக இருந்தாலும் சரி, மற்றவர்கள் நேசிப்பதை நம்ம பார்க்க முடியும். உலகத்தில் பொல்லாதலாகி நம்மளே ஒரு கீழ்ப்படுகிறவர்களை இவ்வளோ நேசித்தோம்னா பரமபிதா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை எவ்வளோ தூரம் நேசிப்பார்னு யோசித்து பாருங்கள். அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு அவர் எவ்வளோ பிரியம் அவர் வைப்பார்னு யோசித்து பாருங்கள். அவர்கள் சோகமாகவோ பலவீனமாகவோ அல்லது பலவிதமான பாடுகள் வழியாக கிடந்து போவதில் கர்த்தர் விருப்பப்படுவாரா? விருப்பப்படவே மாட்டார். அவர்களை எப்படியாவது தன்னுடைய அருகிலே வைத்துக்கொண்டு தன்னை அவருக்கு வெளிப்படுத்தி அவர்கள் தங்களுடைய காரியங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆண்டவர் அதிகமாக விரும்புவார். அதனால தான் யோவான் நிருபத்தை எழுதின யோவான் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு ரொம்ப அன்பான சீசனாக இருந்தாராம். ஏன் அவர் ரொம்ப அன்பான சீசனாக இருந்தார்னா, ஏன்னா அவர் தேவனுடைய வார்த்தையும் தேவனையும் அதிகமாக நேசிக்கிற மனுஷனாக இருந்தார். அதனால தான் அவர் தைரியமாக சொன்னார், தேவனுடைய வார்த்தையிலையும் வசனங்களையும் கை கொண்டு கடைபிடித்து நடக்கிற மனுஷனுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துவார், பிதாவானவர் வெளிப்படுத்துவார், அவன் மேல் அன்பாக இருப்பார்ன்றத மீண்டும் 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 யோவான் 14, 15, 16 அதிகாரங்களில் அவர் அன்பாக இருப்பார், அவர்களோடு கூட இருப்பார், அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார் என்ற 3 வார்த்தையும் போட்டிருக்கிறாரு. அப்படின்னா உலகத்தையே சிருஷ்டித்த தேவனுக்கு நாம் அன்பாக இருப்பதும், அவருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது அவர் தம்மை வெளிப்படுத்துவதும், நமக்கு ரகசியங்களை சொல்லிக் கொடுப்பது வேணும்னா நமக்கு ஒரு கீழ்ப்படிதல் இருக்கணும். தேவனை குறித்த ஒரு வார்த்தையில் கீழ்ப்படிதல் இருக்கணும். தேவன் நாம் கொடுத்திருக்கிற கட்டளையிலே நம்ம கீழ்ப்படியணும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பலவிதமான காரியங்களை கீழ்ப்படியும் போது நாம் அடுத்த மேல்படிக்கு உயர்ந்து உயர்ந்து போவதை பார்க்க முடியும். அதான் அருமையான ஒரு புத்தகத்தை நான் பார்த்தேன். அதற்கு தலைப்பு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, நீ கீழ்ப்படிந்தால் மேல்படி அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்துக்கு தலைப்பு கொடுத்துருந்தாங்க. அதே போல தான் வேதாகமத்தில் நம்ம ஒவ்வொரு வார்த்தைக்கும் வசனத்தை நம்ம கீழ்ப்படியும் போது நாம் மேல்படிக்கு போகிறத பார்க்க முடியும். இந்த யோசுவாவின் புத்தகத்தை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த யோசுவாவின் புத்தகம் முழுதும் தோல்வி என்ற ஒரு வார்த்தையே இருக்காது. யோசுவா இது ஒரு வெற்றியின் புத்தகமாகவே வைத்துக் கொள்ளலாம். இந்த வேதாகமத்தில் இருக்கிற புத்தகத்திலே தோல்வி ஒரே ஒரு முறை தான் அவங்க அடைகிறாங்க. ஆனால் அந்த தோல்விக்கான காரணத்தை கூட கண்டுபிடிச்சு, அதை கண்டுபிடிக்கும் போது அதை எப்படி கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க பாருங்க. ஒரு மனிதன், ஆகான் என்ற ஒரு மனிதன் மட்டும் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சாபத்திடாதன ஒன்றை எடுத்து தன் கூடாரத்தில் வைத்திருக்கிறான், அதனால தான் நீ தோற்று போயிட்டான்னு பாருங்க. இந்த முழு புத்தகத்தில், அந்த யோசுவாவின் முழு புத்தகத்தில் ஒரே ஒரு தோல்வி இருக்குது. அந்த தோல்விக்கும் காரணம் என்னன்னா அது கீழ்ப்படியாமே நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, சாபத்தினால எதுவுமே உன்னுடைய பாளையத்துக்குள்ள இருக்கக்கூடாது. பாளையம்னா என்னன்னு தெரியுமா? அதாவது அவங்க யுத்த சாலையில் தங்கி இருக்கிற இடத்துல சாபத்தினால ஒன்றும் இருக்கக்கூடாது. எனக்கு பிடித்தமில்லாத ஒரு காரியமும் நீங்கள் தங்கி இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது, உங்களுடைய கூடாரங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அந்த ஆகான் மட்டும் ஒரு சாபத்தினான ஒன்றை எடுத்து கொண்டாந்து தன்னுடைய கூடாரத்தில் ஒளித்து வைத்துக் கொள்கிறான். அடுத்த நாள் சண்டைக்கு போகிறாங்க. அந்த சண்டைக்கு போகும்போது தோற்று போகிறாங்க. தோற்று போனோடனே இந்த தலைவனாகிய யோசுவாவுக்கு ஒரே போராட்டம். எப்படி ஆண்டவர் தானே நான் வெற்றி பெறுவேன்னு சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவர் தானே இந்த பாலும் தேனும் உள்ள தோஷத்துக்கு நீ கொண்டு போய் இதை எல்லாம் பங்கிட்டு உங்களுடைய ஜனத்துக்கு நீ கொடுக்கணும்னு சொன்னார், நான் எப்படி தோற்று போகலான்றது குழப்பம். அவர் குழம்பி போன நிலையில தன்னுடைய வஸ்திரங்களை கூட கிழித்து கொள்கிறார். ரெட்டுடுத்தி உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே நாங்கள் என்ன தவறு செய்தோம் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் சொல்றாரு, சாபத்தினால ஒன்று உன்னுடைய பாளையத்துக்குள்ள இருக்குன்னு. உடனே ஒவ்வொரு குளமாக கோத்திரமாக நிறுத்துறாரு. நிறுத்தின பிறகு அந்த மனுஷனை கண்டுபிடித்து அந்த மனுஷனை இந்த பாளையத்தை விட்டு எடுத்தோடனே அடுத்த நாள் போய் அதே ராஜா தான், அதே எதிரிகள் தான் அவர்களை எளிதாக ஜெயித்து வருவதை பார்க்க முடியும். அப்படின்னா ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு
ஒரு மனிதனுடைய அருமையான வெற்றிக்கு ஒரு காரியம் என்னன்னா, அவன் ஒரு கீழ்ப்படிதல் உள்ளவனாக, குடும்பத்தில் கீழ்ப்படிதல் உள்ளவனாக இருக்கணும், பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் உள்ளவனாக இருக்கணும், அல்லது ஒரு வேலை செய்கிற ஸ்தலத்தில் கீழ்ப்படிதல் உள்ளவனாக இருக்கணும், ஏதோ ஒரு சமுதாய பணியில் ஈடுபட்டு இருந்தவனாக கூட இருந்தாலும் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்தவனாக இருந்தால் அவன் பெரிய ஒரு நிலையை, ஒரு மேன்மையான நிலையை அடைய முடியும், நம்ம பார்க்க முடியும். உபாகமத்தின் புத்தகத்தில் 28ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா 1 to 14 வசனங்கள் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை எல்லாம் அதில் போட்டிருக்கிறார். நீ எப்படி வருகும்போது எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, போகும்போது எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, உன் வீட்டில் இருக்கிற எல்லா அப்பமும் தண்ணீரை எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உனக்கு எதிராக இருக்கிற ஜனங்கள் உன்னை பார்த்து எப்படி பயப்படுவாங்க, நீ எப்படி உன் தேசத்தில் மேன்மையாக இருப்ப அப்படின்னு சொல்லி, நீயோ கடன் வாங்காமல் இருப்ப, நீ கடன் கொடுக்கணா இருப்ப, நீ வாளாக இருக்க மாட்ட தலையாக இருப்பேன்னு சொல்லி பல ஆசீர்வாதங்களை கொடுக்கும்போது அந்த முதல் வசனத்திலிருந்து மீண்டும் 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 ஒரு 4-5 வசனங்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, என் வார்த்தையின்படியும் வசனத்தின்படியும் என் கற்பனையின்படியும் என் நியமனின்படி நீ கை கொண்டு நடக்கும்போது இந்த உலகத்தில் நீ மேன்மையாக இருப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா அங்கே உறுதியிட்டும் அறுதியிட்டும் சொல்றது ஒரு வெற்றியுள்ள ஒரு மேன்மையான வாழ்க்கைக்கு, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு, ஒரு கிருபையுள்ள வாழ்க்கை நம்ம வாழ்வதற்கு நமக்கு தேவை என்னன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. தேவனுடைய வார்த்தையின்படி, அவர் சட்டத்தின்படி, அவர் என்னென்ன திட்டங்களை கொடுத்திருக்கிறாரோ அதன்படி எல்லாவற்றையும் செய்யும்போது அதில் ஒரு பெரிய வெற்றியை பார்க்க முடியும். அதனால தான் ஒரு பக்தன் அழகா எழுதுறாரு, திட்டங்கள் தரும்போது நீர்தானையா, அதை செயல்படுத்தி மகிழ்பவர் நீர்தானையா. எதுவுமே நான் கொடுக்கறது இல்லை, நீங்க கொடுக்கிற திட்டம், அந்த திட்டத்தை அப்படியே செய்வதற்கு நான் ஒப்பு மட்டும்தான் கொடுத்துருக்கிறேன், நான் கீழ்ப்படிவேன் என்று மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன், ஆனால் அதை செயல்படுத்தி நீங்க முடிச்சிருங்கன்னு. இங்கேயும் பாருங்க ஒரு வசனம் இருக்குது, யோசுவாவின் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம் வாசிக்கும் போது மிகவும் ஒரு ஆச்சரியத்தை பார்க்க முடியும். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிடுகிறார், மோசே யோசுவாவுக்கு கட்டளையிடுகிறார், அந்த கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தார்னு. இங்க பாருங்க, மோசேயை தன்னுடைய தலைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிற அடுத்த தலைவன், அந்த தலைவன் எப்படி கீழ்ப்படுகிறார்னா, தன்னுடைய தலைவன் சொன்னதை, அந்த தலைவனுக்கு தலைவராக இருக்கிறவர் சொன்னதை அப்படியே ஒவ்வொருவரும் அப்படியே கீழ்ப்படியும் போது அங்க ஒரு வெற்றியை பார்க்க முடியுது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனமா கேளுங்க. கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு எப்படி கட்டளையிட்டு இருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டு இருந்தான், அப்படியே யோசுவா செய்தான். அவன் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை. பாருங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒன்றையும் செய்யாமல் விடலையா. என்ன கட்டளை கொடுத்திருக்கிறாரோ பாருங்க. சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் நான் ஒரு 50% கீழ்ப்படுகிறேன் பிரதர், நான் இதெல்லாம் செஞ்சிடறேன், ஆனால் இதையும் கொஞ்சம் வச்சிருக்கிறேன் அப்படின்னா என்னது, மதில் மேல் பூனை போல இருப்பவர்கள், இருமணம் உள்ளவர்களாக இருப்போம். சில காரியங்களை கீழ்ப்படியும் போது நமக்கு நலமென்று தோன்றுதெல்லாம் கீழ்ப்படிஞ்சிருவோம். நமக்கு அதே போல உலகத்தில் எதெல்லாம் நலமென்று செய்வோம் அதற்கும் கீழ்ப்படிந்து கொண்டே இருப்போம். இது இரண்டுமே இருக்கும்போது அந்த இடத்துல பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் கர்த்தர் சொல்றாரு, இருமணம் உள்ளவன் தன் வழியிலெல்லாம் நிலையற்றவனா இருப்பான், அவர் கர்த்தரிடத்திலிருந்து ஒன்றை கொள்ளுவான் என்று நினையாது இருப்பானாக. நினைக்க கூட கூடாதான், கர்த்தர் ஒன்றை கொடுத்துருவார்னு. ஆனா இங்க பாருங்க, அந்த அருமையான தலைவனாகிய யோசுவா தனக்கு தலைவனாக இருந்த மோசே உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் அவருக்கு என்னவற்றெல்லாம் கற்றுக் கொடுத்திருந்தாரோ, அந்த மோசே தலைவனாக இருந்த போது கர்த்தர் அவருக்கு என்னவற்றெல்லாம் கற்றுக் கொடுத்திருந்தாரோ, 2 பேர் பாருங்க, இந்த தலைவர் கர்த்தர் கற்றுக் கொடுத்ததை தனக்கு கீழே இருந்த தலைவனுக்கு அப்படியே கற்றுக் கொடுக்கிறார் யோசுவாக்கு. யோசுவா பாருங்க, என் தலைவன் எல்லாமே கர்த்தரிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொண்டிருக்கிறார்னு அந்த விசுவாசம் இருந்ததுனால அவர் சொன்ன கட்டளையில் ஒன்றை கூட செய்யாம விடலையா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தலைவன் தான் ஒரு வெற்றியுள்ள தலைவனா மாறி போயிடுறான். பாருங்க, குடும்பத்தில் கூட பெற்றோர் வரிசையா இருப்பாங்க. இந்த இவருக்கு இவர் பெற்றோர், இவருக்கு இவர் பெற்றோர். சில பேர் சொல்லுவாங்க, தாத்தா சொல்றபடி மகன் கீழ்ப்படுவார், மகன் சொல்றபடி இந்த மகன் கீழ்ப்படுவார். கீழ்ப்படியும் போது அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் அப்படியே இருப்பதை சில டைம்ல நம்ம அப்படியே பார்க்க முடியும். நல்ல தாத்தா நல்ல தகப்பன் இருக்கும்போது அது நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல ஆசீர்வாதமாக அமைந்து போகுது. இங்க பாருங்க, ஒரு நல்ல தகப்பன், நம்முடைய பரம தகப்பன் ஆகிய கர்த்தர், அவருக்கு கீழே ஒரு நல்ல தலைவன் மோசே, அவருக்கு கீழே கீழ்ப்படுகிற நல்ல ஒரு மகன் போல இருக்கிற ஒரு தலைவன் யோசுவா இருக்கும்போது கட்டளையிட்டது ஒன்றை கூட செய்யாமடலையா. பாருங்க, இந்த அதிகாரத்தில் 11ஆம் அதிகாரம் யோசுவால பார்க்கும்போது முதல் 3 வசனத்துல அவருக்கு எதிராய் வந்த யுத்த புருஷர்கள் பார்த்தீங்கன்னா கடலின் மணலத்திலையா இருக்கிறாங்க.
ஏத்தியர் வர்றாங்க, எபூசியர் வர்றாங்க, கிர்காசியர் வர்றாங்க, அதற்கு மேல பல தேசத்து ராஜாக்கள் வர்றாங்க. எல்லாரும் ஒன்றாய் கூடுது. இந்த யோசுவா எல்லாரையும் ஜெயித்து கொண்டே வர்றான். அவன் ஜெயிக்காம விட்ட தேசமே இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் விட்டா நம்மளே ஜெயித்துவான்னு சொல்லி எதிராக எல்லா ராஜாக்களும் ஒன்றாய் கூடிக்கொண்டு அவருக்கு எதிராக திட்டம் பண்ணி வர்றாங்க. ஆனால் வரும்போது அந்த 11ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் தான் நமக்கு ஒரு வெற்றி எப்படி கிடைக்கிறதுன்றதுக்கு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நன்மையான வார்த்தை. அது வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, நாளை இந்நேரத்திலே நான் அவர்களையெல்லாம் இஸ்ரவேலுக்கு முன்பாக வெட்டுண்டவர்களாக ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க என்ன அருமையான வசனம். நீ இவ்வளோ பெரிய கடலின் மனத்தரை போல உனக்கு எதிரிகள் வரலாம், சத்துருக்கள் வரலாம், ஆனால் உண்மையில நான் ரொம்ப பிரியமாக இருக்கிறேன். ஏன்னா நான் கட்டளையை கொடுக்குறேன், நான் வார்த்தையில கொடுக்குறேன், நான் சில ஆலோசனைகளை கொடுக்குறேன், அதன்படியெல்லாம் செய்கிற அருமையான ஒரு மனுஷனா இருக்கிறதுனால நீ அவனுக்கு பயப்படவே வேண்டியதில்லை. அவர்கள் கடலின் மணலத்தனையாய் வரட்டும், பெருந்திரள் கூட்டமாய் வரட்டும், உனக்கு எதிராய் வந்த அத்தனை பேரையும் உன் கையில் அப்படியே ஒப்பு கொடுப்பேன்னு சொல்றாரு. ஒப்பு கொடுத்தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒப்பு கொடுக்கிறார். அவர் ஒப்பு கொடுப்பது மாத்திரம் அல்ல, அவர் என்னென்னலாம் கர்த்தர் அவருக்கு திட்டம் பண்ணியிருந்தாரோ, என்னென்னதெல்லாம் செய்ய சொல்லி அவருக்கு கொடுத்திருந்தாரோ அந்த படியே யோசுவா செய்கிறார். அந்த குதிரையை கூட நீ எப்படி டீல் பண்ணணும்னு ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு. அவர் செய்யும் போது குதிரைக்கு அதே மாதிரியே செய்கிறார். கர்த்தர் சொல்லிட்டார், குதிரையை இப்படி செய்யணும், அந்த ராஜாக்களை இப்படி செய்யணும், எதிர்த்து இருந்த படையை நீ இப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய வார்த்தையின் படியே சொல்லும் போது அவர் ஒரு பெரிய வெற்றியை சொந்திருக்கிறார். பாருங்க, அதனால தான் நீங்க சொல்றேன், நீங்க இந்த வேதாமத்தை ஒன்று வாங்கிக் கொள்ளுங்க, அதை அதிகமாய் படித்து தியானித்து பாருங்க. எப்படி கீழ்ப்படியணும், எனக்கும் மனைவிக்கு எப்படி ஒரு உறவு இருக்கணும், என் தகப்பனோடு என் உறவு எப்படி இருக்கணும், ஒரு சகோதரனோட ஒரு உறவு எப்படி இருக்கணும், சபையில் ஐக்கியம் என்பது எப்படி இருக்கணும், சபையில் ஒருவருக்கொருவர் எப்படி இருக்கணும், இப்படின்ற கட்டளைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலை எப்படி இருக்கணும், நாம் யாரிடம் சேரணும், யாரிடம் சேரக்கூடாது, யாரிடம் பழகணும், யாரிடத்தில் பழகக்கூடாது, யாரோடு போகணும், யாரோடு போகக்கூடாது, எங்க உட்காரணும், எங்க உட்காரக்கூடாது, எங்க நிற்கணும், எங்க நிற்கக்கூடாது, பல காரியங்களை தேவன் சொல்லி வைத்திருக்கிறார். அது ஒவ்வொன்றையும் தியானித்து 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 கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படியே நான் நடப்பேன் நீங்க முடிவு பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கை ஒரு யோசுவாவின் வாழ்க்கையை போல ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையா மாறிடும். ஒரு கிதியோனின் வாழ்க்கையை போல ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையா மாறிடும். உங்கள் வாழ்க்கை மாறி போகும். பாருங்க, அந்த வசனத்துல ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறேன். இது 11ஆம் அதிகாரம் 8வது வசனமா இருக்குது. அதை நான் வாசிக்கிறேன், நீங்க கவனமாக கேளுங்க. கர்த்தர் இவர்கள் இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்களை முறியடித்து பெரிய சீதோன் மட்டும், மிஸ்ரா பொத்சாயம் மட்டும், கிழக்கே இருக்கிற மிஸ்பே பள்ளத்தாக்கு மட்டும் துரத்தி அவர்கள் ஒருவரும் மீதியாதபடி அவர்கள் வெட்டி போட்டார். யோசுவா கர்த்தர் தனக்கு சொன்னபடி அவர்களுக்கு செய்து அவர் குதிரைகளின் குதிகால் நரம்புகளை அரித்து அவர்கள் ரதங்களை அக்னியினால் சுட்டெரித்தான். குதிரையின் நரம்புகளை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஒரு காரியத்தை எப்படி கீழ்ப்படுகிறான்னு பார்க்கறது, அதன் படியே யோசுவா செய்கிறார். அது ஒரு மாம்சத்தின்படி அந்த யோசுவா செஞ்சிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய உலகத்தில் வாழும்போது நமக்கு ஆவிக்குரிய பெரிய யுத்தம் இருக்குது. இந்த உலகத்தில் பொல்லாத பிசாசனவன் இருக்கிறான், பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இருக்குது, வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் இருக்குது. கர்த்தரே சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவியின் சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டுன்னு சொல்லியிருக்கிறாரு. இவைகளை எதிர்த்து நிற்கவும் அதை ஜெயிக்கவும் கர்த்தர் நமக்கு சில காரியங்களை சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்க, விசுவாசத்தில் உறுதியாயிருங்க, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க, அப்பொழுது அவன் ஓடி போவான் அப்படின்னா இங்கே ஒன்று சொல்றாரு ஆண்டவர், நீ தெளிந்த புத்தி உள்ளவனா இருக்கணும். தெளிந்த புத்தினா என்ன? ஒரு புத்தியில் எப்படி தெளிந்த புத்தி இருக்கும் அப்படின்னா, தெளிந்த புத்தி உள்ள ஒரு மனுஷன் எப்படி இருப்பானா, தேவனுடைய வார்த்தையின்படியே நடக்கிற ஒரு மனுஷனா இருப்பான், தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற மனுஷனா இருப்பான். தேவன் இந்த வேதத்தில் என்னென்னத்தை சொல்லியிருக்கிறாரோ, தேவனால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னா அப்படியே விசுவாசிக்கிற ஒரு மனுஷனா இருப்பான். அந்த தேவனுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது என்பதை ஒவ்வொன்றாய் ஆராய்ச்சி பண்ணி இந்த வேதாமத்தில் உள்ள காரியங்களை எல்லாம் அப்படியே இருதயத்தில் வைத்து ஒரு தெளிந்த புத்தியுள்ளனா இருக்கும்போது அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வரும். ஏன்னா வேதம் தான் சொல்லுது, விசுவாசம் கேள்வியினால் வருமா, கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வருமா. அப்படின்னா அந்த விசுவாசம் இந்த தேவனுடைய வசனம் எழுதி கொடுத்த இந்த கட்டளையின்படிலாம் நடப்பதற்கு நாம் ஒப்பு கொடுத்து கீழ்ப்படியும் போது அந்த விசுவாசத்தில் ஒரு உறுதி வருது. அப்பொழுது பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் போது இந்த மனிதனை ஒன்று தொட முடியாது, இந்த குடும்பத்தை தொட முடியாது,
இவருடைய வேலையை தொட முடியாது, இவருடைய வாழ்க்கையை தொட முடியாது என்று சொல்லி அவன் பயந்து 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 உங்களை விட்டு எதிர்த்து ஓடி போகிறவனா இருப்பான். எப்படிதான் நாம் ஜெயிக்க வேண்டும்? இவ்வளோ பெரிய வெற்றியை யோசுவா சாதிக்க முடியும்னா நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஆவியானவரை நமக்குள்ள வைத்திருக்கிறோம். அதான் உலகத்தில் இருப்போரும் உங்களுக்குள் இருப்போர் பெரியவரை நமக்குள்ள வைத்திருக்கிறோம். அந்த பெரிய தேவன் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை செய்ய முடியும் பார்த்தீங்களா? நாம் ஒரு பெரிய வெற்றியை பெற முடியும். இந்த பிசாசின் சேனைகளுக்கு எதிராக ஒரு வெற்றியை பெற முடியும். பொல்லாத ஆவிகளுக்கு எதிராக நீங்கள் வெற்றியை பெற முடியும். அதுதான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நன்மை. இன்றைக்கு நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கிறீங்க? நான் கீழ்ப்படுகிறேன், நீங்கள் முடிவு எடுத்திருக்கிறீங்களா? ஆண்டோடைய வார்த்தையின்படிலாம் நடப்பேன் முடிவு எடுத்திருக்கிறீங்களா? யோசுவாவை பாருங்க. கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதெல்லாம் யோசுவாவுக்கு கட்டளையிட்டார். மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டதெல்லாம் யோசுவா ஒன்றையும் விடாமல் செய்தாராம். செய்யும்போது கடலின் மணலத்தனையாய் வந்த எதிரியான சத்துருக்களை வெற்றி பெற்று ஒரு வெற்றி பெற்ற ஒரு மனிதனாய் யோசுவா வாழ்ந்திருக்கிறார். கடைசி வரைக்கும் அவர் வாழ்க்கையில் தோல்வியே கிடையாது. அவர் வெற்றி பெற்ற. ஏன் நீங்கள் வாழக்கூடாது? ஏன் நாம் வாழக்கூடாது ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிசாசின் தந்திரங்களோடு நீங்கள் ஏன் எதிர்த்து நிற்கக்கூடாது? ஏன் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனை மேற்கொள்ளக்கூடாது? கர்த்தர் அந்த கிருபை தான் அன்னைக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். இந்த ஜெபத்தில் நீங்கள் என்ன தெரியுமா கேட்க போகிறீங்க? ஆண்டவரே, உடைய வார்த்தையின்படி வசனத்தின்படி நடக்கிறேன்னு மட்டும் சொல்லுங்கள். கர்த்தர் அந்த காரியத்தை அப்படியே செய்வார். இன்றைக்கும் நீங்கள் உங்களால் பார்க்குறவர்களெல்லாம் நம்ம ஜெயிக்க முடியும், ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்கள். நாம் எல்லோரும் ஜெயிக்க போகிறோம். பிசாசின் தந்திரங்களோடு நம்ம ஜெயிக்க போகிறோம். பொல்லாதாவின் சேனிகளை ஜெயிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அல்லேலூயா.